தீவிரவாதிகளுக்குன்னு புதுசா சில வழிமுறைகளை வகுத்திருக்கு. இது முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை வேரறுக்கும். தீவிரவாத நாடுகளையும் வேரறுக்கும். எப்படி அப்படிங்கிறது அதுல முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது, தீவிரவாதத்தை ஒரு மதத்தின் மீதோ ஒரு நாடின் மீதோ நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த அமெரிக்க பையன் இந்த விளையாட்டை தான் விளையாடுவான். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஈரானோட மக்களுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒண்ணும் இல்ல. அவங்கலாம் அப்பாவிக, நல்லவங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துறது தான் அமெரிக்காவோட ஒரே குறிக்கோள், டார்கெட் அப்படின்னு பேசிருவான். ஈரானோட அரசு தலைமையை பிரிச்சிருவாங்க. அதே போல தான் சீனா. சீனால அவன் சொல்றது உண்மைதான். சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு பக்கம், சீன மக்கள் ஒரு பக்கம் அப்படின்னு கொண்டு போவார்கள். இப்ப இந்தியாவும் அதை நோக்கி கொண்டு போறதுக்கு தான் இந்த புதுசா இந்த டாக்டரின் நமக்கு வழிவகுக்குது. பிரஹார் பொறுத்த வரையும் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட ஸ்டைலு, ஆனா இந்தியாவோட வேல அது வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பல ஏற்பாடுகள். இதுல முக்கியமானது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுதான். இப்ப பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் பாகிஸ்தான் மக்களையும் சுலபமா பிரிச்சிடலாம். அப்படிதான் நம்ம அடிச்சு முன்னேற போறோம். இப்படி அடிச்சு முன்னேறும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவை என்ன அப்படின்னா, உலகளாவிய சப்போர்ட். உதாரணத்துக்கு அண்ணன் அமெரிக்கா கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, அவனோட எதிரி ஆளக்கூடிய பகுதிகள் எல்லாம் நடக்கக்கூடிய எலெக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஃபோர்ஜரி. எலெக்ஷன்ங்கிற பேர்ல இவனுங்க பண்ணாங்க பாரு அநியாயம் அப்படின்னு அவனும் பேசுவான். உலகத்தையும் பேச சொல்லுவான். உலகமும் பேசும். அதே போல அவர்களுக்கு ஆதரவான நாடுகள்ல எம்புட்டு ஃபோர்ஜரி நடந்தாலும் சரி, அதை கண்டுக்க மாட்டாங்க. இந்த பவரை நம்மளும் எடுக்க போறோம் இனி வரும் நாட்கள்ல. உலகளாவிய லெவல்ல நம்ம தீவிரவாதத்துக்கு எதிரா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உலகத்தோட சப்போர்ட்டை கெட்டியா பிடிச்சுக்கிறது. இதுக்காக ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு குழு அமைச்சு ஊர் பூரா சுத்தி வர்றதெல்லாம் இல்லாம எப்பயுமே ஒரு குழு சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆழமான ஒரு புரிதலை, அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி வச்சிருப்போம். படார்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த ஸ்டாண்டை எல்லா நாடுகளும் எடுத்து முன்னேறக்கூடிய ஒரு வகையில இருக்கும். ஏறக்குறைய அண்ணன் அமெரிக்கா இன்னைக்கு செய்யற வேலையை ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியாவும் புரிஞ்சு இந்தியாவோட ஸ்டைல்ல செய்யறதுக்காகவே ஒரு பாலிசியை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இது உலகளாவிய லெவல்ல நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம எதிரிகளை அதல பாதாளத்துக்கு கொண்டு போகும். காரணம் ரொம்ப தெளிவா, தீவிரவாதம் வேற, பாகிஸ்தான் மக்கள் வேற. தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் ராணுவமும் ஒண்ணு, பாகிஸ்தான் மக்கள் வேற. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்து நம்மளால ஈஸியா விளையாட முடியும். ஈஸியா தடைகளுக்குள்ள கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு ஈரானோட IRGC படைப்பிரிவு தளபதிகள் மேல உலகளாவிய தடைகள் இருக்கு. வருங்காலங்கள்ல இந்த டாக்டரின் ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பாகிஸ்தானோட தளபதிகள் மேல உலகளாவிய தடைகளை நம்மளால ரொம்ப சுலபமா கொண்டு வந்துட முடியும். இது ஒரு பக்கம். 2வது அப்படிங்கிறது, அமெரிக்கா நடத்தக்கூடிய அதே விஷயம்தான். அமெரிக்கா ட்ரையல் நடத்துவான். அந்த ட்ரையல் 100% சிறப்பா போகுது அப்படிலாம் நமக்கு தெரியாது. லொக்கேஷனே தெரியாது. ஆனா சதாம் ஹுசேனை பிடிச்சாலும் சரி, வெனிசுலா அதிபர் மதுரோவை பிடிச்சாலும் சரி, ட்ரையல் நடக்கும், தண்டனைகள் உறுதியாகும். அந்த ஃபார்மெட்டை ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோம். பல தீவிரவாதிகள் ட்ரையல்ல இருக்காங்க. அவனை தூக்குல போடலாம் போராட வேண்டியதா இருக்கும். சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அவனுங்களும் தப்பிச்சுக்கிட்டே வருவாங்க. உதாரணத்துக்கு பிரசிடென்ட்டுக்கு மனு போட்டுருவாங்க. அந்த மனு ரொம்ப அப்படியே காலதாமதமாகும். கடைசியில மனுவை ரிஜெக்ட் பண்ணா கூட நடு நைட்ல கோர்ட்டை தொடர்ந்து வாதாடின பல கேஸுகள் இருக்கு. அதுல யாரு பக்கம் உண்மை பொய்ங்கெல்லாம் நமக்கு தெரியாது. இங்க அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நல்லாவே இந்த ட்ரையல் நடத்தக்கூடிய ப்ரொசீஜர் ஒழுங்காவே நடக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அதை இன்னும் ஸ்ட்ராங்கா வெளிப்படையா உலகளாவிய லெவல்ல படம் போட்டு காட்டுறது. இது 3 அமெரிக்காவை ஒத்து இந்தியாவோட ஸ்டைல்ல தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்துட்டு போகுது. அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உள்நாட்டுல, அதாவது தீவிரவாத சம்பந்தப்பட்ட விவகாரத்துல எங்கிட்டோ ஒரு மூலையில ஒரு விவகாரம் சிக்குது. ஏதோ ஒரு ஏஜென்சி ஸ்மெல் பண்ணுது. அது ஆட்டோமேட்டிக்கா சின்க்ரனைஸ்ட் ஆயிரணும். எது தீவிரவாத ஒழிப்பு படை கிட்ட சின்க்ரனைஸ்ட் ஆயிரணும். இது பெரிய அளவுல உள்ளுக்குள்ள சதி திட்டம். ஏதோ ஒரு மூலையில யாரையோ பிடிக்கிறார்கள். ஆனா அவன் மூலியமா ஒரு துப்பு கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நெட்வொர்க்குள்ள போயிருச்சு அப்படின்னா அதை நோக்கிய வேலைகளை ஏஜென்சிகள் முடுக்கி விட ஆரம்பிச்சிருவார்கள். இது ஏற்கனவே உள்ள ஒரு சிஸ்டம் தான். ஆனா இது அப்படியே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இன்ச் பை இன்ச்சா கொண்டு வரதுக்கான
பல விஷயங்கள இந்த பாலிசி இப்போ உதவும். இந்த பாலிசி மூலியமா ஈஸியா கொண்டு வந்துர முடியும். அடுத்து இன்னைக்குள்ள எப்படி ராணுவ ரீதியா ஆளில்லா விமானத்த சமாளிக்கிறது பெரிய விஷயமா மாறி போச்சோ, அதே மாரி இந்த தீவிரவாதிகள ஒழிக்கும்போது, டிஜிட்டல் ரீதியா இவர்கள் இயக்கத்த கண்டுபிடிச்சு, கட்டுப்படுத்தி, தட்டி தூக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் தான். அதுக்கான பல ஏற்பாடுகள், சைபர் ரீதியா பல ஏற்பாடுகள பெரிய கட்டமைப்பு செலவோட உருவாக்கி, எல்லா ஏஜென்சிகளோட இணைக்கிறது. இது அத்தனைக்கும் வழிவகுக்கக்கூடியது தான் இந்தியாவோட முதல் தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான டாக்ட்ரின் பிரஹார். இதன் மூலியமா இந்தியாவோட பாதுகாப்பு முழுக்க முழுக்க பலப்படுத்தப்படும். வரும் நாட்கள்ல இந்தியாவ உரசறக்கே இந்த தீவிரவாதம் அப்படிங்கிற இந்த ஒரு கார்ட பயன்படுத்தவே முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு இந்தியா கொண்டு போய் நம்ம எதிரிகள விட்டுரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.